உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜன சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சி. இதுதான் முக்கியமா பார்க்கிறேன் நான். அதாவது எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, இப்படி ஆகுது அப்படி ஆகுது சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நல்லது நடக்க வேண்டும், இந்த நிகழ்ச்சி வரும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லது நடக்க வேண்டும், நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும், நீங்கள் உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எழுதிய பார்த்து எடுத்தே சொல்லணும் கூடாது. ஆக எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கணும். அதை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவணி மாத பலன்கள் மீன ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கிற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோக வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். ஆக இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், காலகாலத்தில் கல்யாணம் முடியணும், பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். அத அடுத்து புத்திர பாக்கியம், அடுத்து என்னங்க சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம், அதுதானே ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கயோ காலத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறான், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. இங்கே சொன்ன மாசம் கல்யாணம் முடியும், சும்மா ஜாதத்துக்கிட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டு அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டு அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும், சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைங்க, ஏன் குழந்தை இல்லை, என்ன காரணம், குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இன்னும் பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க, அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பாய் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். என்னங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10-9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை இல்லை, 7-8 வருஷம் ஆகி போச்சு, 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை, டைவர்ஸ் வரைக்கும் போகுது பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும், எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு. எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சித்தோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், எதுனமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க.
ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் தான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தேரல, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலும் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய இருக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா, சில பேர் நான் பெரிய சாமியார் இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் எப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, சரி இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியாரை போய் தொலையலாம். அத பெரிய பெரிய மடாதிபதிகள் நல்லா சௌரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து, கட்டத்தில் தலையெழுத்து தாங்க எல்லாமே. பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்து இந்த பிரம்மனுடைய விதி. அத அரசியலில் உண்மையான ஜாதகம், அதாவது விஜய் வராது, அவருடைய உண்மையான ஜாதகம் அடிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். நிச்சயமாக அரசியல் வெற்றி உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு திறமைகள் எதன் அடிப்படையில் எந்த காலங்கள் வரை எந்த நோக்கத்திற்கு செயல்படும் பொழுது அந்த உடலை எந்த ஒரு துறைக்காக பயன்படுத்தும் போது அது வெற்றி கிடைக்கும். இது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே துறையா என்பதை ஜாதகம் சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு விஷயம் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த சாதனைக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதான் எனது ஆணித்தரமான உண்மை. அட்டிச்சு சொல்லலாம். புரிஞ்சுட்டீங்களா? சரி. சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கு நிச்சயமாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். மீன ராசி, அதாவது பார்த்தீங்கன்னா 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய பலன்கள், ஆவணி மாத பலன்கள். சிம்ம ராசியில், மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் அந்த மாதம் முழுவதும் ஆட்சி வருகின்ற உலகத்தினுடைய அத்தனை சக்திகளும் சூரியனிலிருந்து தான் பெறப்படுகின்றன. அத்தனை கிரகங்களுடைய சக்தியும் சூரியனிடமிருந்து தான் பெறப்படுகின்றன. சூரியனை வைத்துத்தான் மற்ற அனைத்து கோள்களும், உலகமே இயங்குவது சூரியனுடைய சக்தியை வைத்து என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட சூரியனுடைய அற்புதமான சக்தியை மீனராசிகள் பெறக்கூடிய யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம். மீனராசிக்கு 6ஆம் இடம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு 6ஆம் இடத்தில் சூரியன் வழிபடுவது மிகப்பெரிய அற்புதமான இடம், மிகவும் அற்புதமான இடம். அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வழிபடுகின்ற ஆவணி மாத பலன்களை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த ஆவணி மாத பலன்கள் மீன ராசிக்கு அந்த ஆவணி மாத கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்போம். ஆவணி மாத கிரக அமைப்புகளை முதல்ல பார்ப்போம். இப்ப நல்ல கவனிங்க. மீன ராசியில் முதலில் ராகு,
மீனராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு செவ்வாய். மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன். மீனராசிக்கு 5ஆம் இடத்தில் 4 புதன் 5ஆம் இடத்தில். மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன். மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது. மீனராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான். இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப இந்த ஆரம்ப கிரக அமைப்புகள்ல இருந்து இப்ப அதான் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய், குருவும் செவ்வாய் சேர்ந்து, அதாவது மீனராசிக்கு தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் இருந்த குரு செவ்வாய் தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், ஒரு இடம் மாற்றத்துடன் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா மீனராசிக்கு ராசிக்கு அதிகம் 10ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்தில் இருக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு புதிய தொழிலை தலைமை தாங்கக்கூடிய நிலை ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பை தலைமை தாங்கக்கூடிய நிலை ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடமாற்றத்தும் தொழில், வேலை வாய்ப்பு, வியாபாரம், விருத்தி கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய இடம், பொறுப்புகளை ஏற்கக்கூடிய இடம், புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய இடம், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடம், அதை மறந்துடக்கூடாது. ஒரு நல்ல பேர், நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய இடம் தான் அந்த இடம். இப்ப மேலும் இந்த குருமங்கல யோகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து செவ்வாய் ஆவணி 10ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போகிறார். இது கேந்திர வலிமை. அப்ப உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் 9ஆம் அதிபதியும் தனபாக்கியம் என்று சொல்லுகிறது. தனஸ்தானமும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியும் இரண்டும் சேர்ந்து 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு கேந்திர வலிமை, மேலும் வலிமை பெறுவது. ஆக செய்கிற வியாபாரம், இடம் மாற்றம், வருமானம், முன்னேற்றம், இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகன யோகங்கள், கல்வியால் முன்னேற்றங்கள், கற்ற கல்வியால் முன்னேற்றம். ஏன் அவர் புதனுடைய வீட்டில் இருக்கும்போது கல்விக்கான சிறந்த யோகத்தை, கல்வி மூலம் வருமானம், வேலை வாய்ப்பை தரக்கூடிய இடத்துல உட்காந்துறார். 4-9 அப்போ உயர்கல்வி ஒரு முக்கியமான இந்த படிப்பை படிச்சாச்சுன்னா இந்த வேலை நிச்சயமாக கிடைக்கும், இந்த வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஒரு கல்வியை படிக்கலாம். அதான் வாக்கு. அதாவது மீனராசி வாக்கு, வருமானம் என்று சொல்லக்கூடிய வாக்கு, கல்வி, வருமானம் என்று சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய். அவர் போய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது அதற்கு ஏற்ற கல்வியை பயின்று உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது. 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானத்தில். புரிஞ்சுட்டீங்களா? அத அடுத்து அதற்கு ஏற்றவாறு, அதாவது உயர்கல்வி ஸ்தானத்தில் யார் வித்யாபதி உட்கார்ந்துருக்கார் புதனை. அது செய்கிற வியாபாரம், முதலீடு ஸ்தானம் வேற, உயர்கல்வி ஸ்தானம் வேற, செய்கிற வியாபாரம், முன்னேற்றம் பெறக்கூடிய ஸ்தானம் வேற, வாகன யோகம் பெறக்கூடிய ஸ்தானம் வேற, வம்ச விருத்தி அடையக்கூடிய ஸ்தானம் வேற. அத்தனை ஸ்தானமே அந்த இடம் எங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப அந்த இடத்துல வித்யாபதி, வியாபாரத்துக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய வலிமை வரும்போது நான் முதல்ல சொன்ன விஷயம் அத்தனை விஷயங்களுமே உறுதியாயிடுச்சு. சரி, அவரு திரும்ப எங்க மாறுறாரு? ஆவணி 15ல சூரியனோட புத ஆதித்ய யோகத்துக்கு போயிடுறார். புதன் சூரியனோட சேர்ப்பு புத ஆதித்ய யோகம். அப்ப உறுதியான முறையில என்ன கல்வி கற்றமோ அந்த கல்வி கற்றதுக்கேற்ற உயர்ந்த உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. சூரியன் பவர்ஃபுல்லா, ஆட்சி பெற்ற சூரியன், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவர், புகழை தரக்கூடியவர், பதவியை தரக்கூடியவர், அரசாங்க பதவி தரக்கூடியவர், ஆற்றலை தரக்கூடியவர், செய்கின்ற தொழில் உத்தியோகத்தில் பேரும் புகழும் தரக்கூடிய அளவுக்கு அந்த உடம்புல ஒரு ஆற்றலை செய்து இந்த வேலையை யார் செஞ்ச, இப்படிப்பட்ட வேலை, இந்த பொறுப்பான வேலையை யார் செஞ்சா அப்படின்னு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த மீனராசிக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். அரசாங்க புகழ், கௌரவம், பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு என்ற அத்தனை ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும்.
அதுல சந்தேகம் கிடையாது, நிச்சயமாக நடக்கும். சரி, இப்ப ஏற்கனவே சூரியன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருந்தார். அது யாரு உங்களுக்கு? மீன ராசிக்கு 3-8 6ல். அப்ப 6ஆம் ஒரு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் போய் 6ல் ஆட்சி பெற்ற சூரியனை சேர்ந்து முதல்ல இருக்கும்போது அது வந்து விபரீத எதிர்பாராத ராஜயோகம். அது திரும்ப ஆவணி 10க்கு மாறுது. முதல்ல இருந்த நிலையும் நல்ல நிலை தான். ஆவணி 10க்கு அப்புறம் சுக்கிரன் வந்து நீசமாயிடுறாரு. எங்க? மீனராசி 7ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல நீசமாகும் போது சில குடும்ப பிரச்சனைகள், கனவு பிரச்சனைகள், சிலருக்கு வந்து ஏதாவது பிரிவினைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கவனமாக இருக்கும். ஒரு நீசப்பட்ட கிரகம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது மாதிரி நல்ல தொழிலில் பேரும் ஆனால் குடும்பத்தில் சில பேருக்கு வந்து வாக்கு சரியில்லாமல் போயிடும். இப்போ அந்த மாதிரி வாய்ப்பு உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குரு என்ன பண்ணுறாரு? நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை இருந்து பார்க்குங்க. ரிஷபத்திலிருந்து சுக்கிரனை பார்த்துடுறாரு. அப்போ அந்த பிரச்சனைகள் அதிகமானாலும் குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை அதிகமாகாமல் சரியாவதற்கு மீண்டும் குடும்ப மகிழ்ச்சி ஆவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அடுத்து என்ன, இது உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் இடம் என்னங்க? நிம்மதியா சம்பாரிச்சோமா, நல்ல காசு சேர்த்தோமா, பேக்கில் போட்டோமா, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தோமா, கல்விக்கான ஒரு கட்டணத்தை செலுத்தினோமா, எல்லா வேலையும் பொறுப்பாக செஞ்சோமா, நிம்மதியாக தூங்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் உட்காந்துருக்கா? சனி பகவான் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் சொந்த இடத்துல இருக்கும்போது மகன் தர மாட்டார். அப்ப இத்தனை விஷயங்களும் சிறப்பாக தான் இருக்கு மீனராசியை பொறுத்தளவு இந்த ஆவணி மாத பலன்கள். அதுல வந்து சந்தேகமே இல்லை. ஆக இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய தெய்வீக சக்தி கொண்ட அற்புதமான, உலகத்திற்கே மிகப்பெரிய சக்தி தரக்கூடிய சூரியனுடைய ஆட்சி. ஒவ்வொரு உடம்பிலும் ஒரு அற்புதமான சக்தியை உருவாக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெறுகின்ற சிறந்த காலத்தில் அரசாங்கத்தின் யோகம் தருகின்ற, அரசின் மூலம் வருமானம் தருகின்ற, அரசாங்கத்தால் மிகப்பெரிய உயர்வு தருகின்ற அத்தனை சிறப்பு சக்தியிலும் கொண்ட சூரியனை வைத்துத்தான் மற்ற கோள்களும் இயங்குகின்றன. உலகமே சூரியனை வைத்து அந்த இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட சிறப்பான யோகம் கண்டிப்பாக மீனராசிக்கு எல்லாவித யோகமும் சிறப்பு வரும். அதுல வந்து சந்தேகமே இல்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே நேரம் அவங்களாம் அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.